அனைவருக்கும் வணக்கம். 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். பாலிட்டிக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் இது. இந்த டெஸ்ட் பேட்ச்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டா நம்ம இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் இந்த டாபிக்ல இருந்து கேள்விகள் எடுத்திருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்க எப்படி டவுன்லோட் பண்ணணும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். அதன்படி நீங்க போய் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் எழுதி முடிச்சிடுங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டு ஆன்சர் செக் பண்றதுக்கு நீங்க இந்த வீடியோவை பயன்படுத்திக்கலாம். முதல் கேள்வி, நவீன இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பாக கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. 1919 மைண்டகு சமஸ்போர்டு சீர்திருத்தத்திற்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கும் போதே அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டும் என்ற கருத்து வெளிப்பட்டது. 2. 1922 மகாத்மா காந்தி இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்களே உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்தார். 3. அரசியல் நிர்ணய 1927 லக்னோவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் சுயராஜ்ய அரசியல் தீர்மானத்தை நேரு முன்வைந்தார். இதில் சரியான கூற்று கேட்டிருக்காங்க. 1, 2 சரி, 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. 3 பாருங்க. 1927 லக்னோவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் சுயராஜ்ய அரசியல் தீர்மானத்தை நேரு முன்மொழிந்தார் என்பது சரிதான். என்ன தவறுனா லக்னோவில் நடக்கல. 1927 லக்னோவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுன்னு சொல்லியிருக்கேன். அது லக்னோ அல்ல, சென்னையில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு தான். அதே போல் 2ல் பாருங்க, 2 சரி. 1922 மகாத்மா காந்தி இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை இந்தியர்களை உருவாக்க வேண்டும் என்று கூறினார். அதாவது தங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை தாங்களே உருவாக்கிக் கொள்கிறோம், இதில் பிரிட்டிஷுடைய தலையீடு இருக்கக்கூடாது என்ற கருத்தை முன்வைத்தார். இது சரி. அதே போல் 1 சரிதான். அதே 1922 இன்னொரு தலைவரும் கூறியிருக்காங்க. யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிம்லாவில் ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க. அந்த கூட்டத்தில் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாவதற்கு ஒரு மாநாட்டை நடத்தி விவாதிக்க வேண்டும் என்ற கருத்தை அன்னி பெசன்ட் அம்மையார் முன்மொழிந்திருப்பாங்க 1922. ஓகேங்களா? 2வது கேள்வி பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் வரலாற்றில் நேரு அறிக்கை உருவாக்கப்பட்டதற்கான காரணம் எது? நேரு அறிக்கை உருவாக்கப்பட்டதற்கான காரணம். ஆப்ஷன் படித்து பாருங்க. காந்தியின் உப்பு சட்ட மீறல் இயக்கம் காரணமாக, சைமன் கமிஷன் பரிந்துரைக்கு பதிலாக, இங்கிலாந்து அரசின் அயலுறவு செயலாளர் பிர்கன் ஹெட் அவர்களின் சவாலின் பேரில், இந்திய தேசிய காங்கிரசின் கோரிக்கையினால். நேரு அறிக்கை எதற்காக உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி. இங்கிலாந்து அரசின் அயலுறவு செயலாளர் பிர்கன் ஹெட் அவர்களின் சவாலின் பேரில் தான் நேரு அவர்கள், அதாவது ஜவஹர்லால் நேரு அவர்கள் நேரு அறிக்கையை தயாரிப்பார். ஆன்சர் ஆப்ஷன் சி. 3வது கேள்வி பாருங்க. நேரு அறிக்கை தொடர்பாக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். நேரு அறிக்கை தொடர்பாக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். அது என்ன நேரு அறிக்கைனா, இந்த பிர்கன் ஹெட் என்ன சொல்லிடுவார்னா, இந்தியர்களுக்கு அவங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கான போதுமான அறிவும் தகுதியும் இல்லைன்னு சொல்லிடுவார். அதனால் 1928 பிப்ரவரி 28 அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று கூட்டப்படும். அந்த கூட்டத்தில் 8 பேர் கொண்ட ஒரு குழு அமைப்பாக அதற்கு மோதிலால் நேரு அவர்கள் தலைமை தாங்குவார். இவர் என்ன பண்ணுவார்னா, இந்தியாவுடைய அரசியலமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற பல அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு அறிக்கையை வெளியிடுவார். அதுதான் நேரு அறிக்கை. 3வது கேள்வி பாருங்க. நேரு அறிக்கை தொடர்பாக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1 பாருங்க. 1928 பிப்ரவரி 28 அனைத்து கட்சி கூட்டத்தை காங்கிரஸ் கூட்டியது. எஸ் சரி. எதிர்கால இந்திய அரசியலமைப்பு உருவாக்க 8 நபர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. குழுவின் தலைவராக மோதிலால் நேரு நியமிக்கப்பட்டார். குழு 1928 ஆகஸ்ட் 10 அன்று நேரு அறிக்கையை வெளியிட்டது. ஆப்ஷன் பாருங்க. இதில் சரியான கூற்று கேட்டிருக்காங்க சொன்னல. ஆப்ஷன் பாருங்க. 1 மற்றும் 2, 2 மற்றும் 3. சி பாருங்க. 1, 2, 3 மற்றும் டி அனைத்தும் சரி. ஆன்சர் என்ன? அனைத்தும் சரிதான். 3வது கேள்வி பாருங்க. நேரு அறிக்கை பற்றி பார்த்தோம். அடுத்து 4வது கேள்வி. இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர் யார்? இந்தியாவில் அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டும் என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர்.
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேளுங்க. நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதை கேட்டிருக்காங்க. எம்.என். ராய். இவர் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர். மூத்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர். இவர் எந்த ஆண்டு இந்த கோரிக்கையை முன்வைப்பார்னா 1934 தான் இந்த கோரிக்கையை முன்வைப்பார். ஆண்டு நோட் பண்ணிக்க 1934. அடுத்த 5வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் அரசியல் நிர்ணய சபை உருவாக்கம் தொடர்பான சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. 1935ஆம் ஆண்டு காங்கிரஸ் கூட்டத்தில் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றது. 2. 1936 சென்னை மாநாட்டில், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் சென்னை மாநாட்டில் வயது வந்தோர் வாக்குரிமையின் மூலம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 3. 1937 பாசிப்பூர் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு அரசியலமைப்பு சட்டத்தின் தேவையை வலியுறுத்தினார். இதெல்லாமே இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு. 1936 இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு சென்னையில் வயது வந்தோர் வாக்குரிமையின் மூலம் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசியல் நிர்ணய சபை உருவாக்க வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதேபோல் பாசிப்பூர் மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு அரசியலமைப்பு சட்டத்தின் தேவையை வலியுறுத்தினார். சரியான கூற்று கேட்டிருக்காங்க. சரியான கூற்று. ஆன்சர் பாருங்க. 1, 3 சரி. ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 3 சரி. 2ல் என்ன தவறுன்னு பாருங்களேன். 1936 சென்னை மாநாடு கொடுத்துருக்கேன்ல, இல்லை, இது லக்னோ மாநாட்டில். இந்த 3 கருத்து பாருங்க. 35ஓட மாநாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்திய மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு அரசியல் நிர்ணய சபை அமைக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. அதே போல் இந்த உறுப்பினர்கள் வயது வந்தோர் வாக்குரிமையின் மூலம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நியமனத்தின் மூலம் இருக்கக்கூடாது. இப்போ யார் வேணா நியமிச்சுட்டு போயிடலாம்ல, அவங்க வேண்டியவர்களை நியமிக்கலாம். ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாக்குரிமையின் மூலம் தான் அந்த உறுப்பினர்கள் நியமிக்கப்பட வேண்டும் சொல்லியிருப்பாங்க. 37 பாசிப்பூர் என்ற ஒரு கிராமத்தில் நேரு என்ன பண்ணுவார்னா, அரசியலமைப்பு சட்டத்துடைய முக்கியத்துவத்தை மக்களிடம் போய் நேரடியாக சொல்லுவார். இதற்கு முன்னாடி வரைக்கும் அறிவு சார்ந்த தலைவர்களிடம் மட்டும்தான் இது விவாதத்தில் இருந்தது. ஆனால் பாமர மக்களிடம் நேரிடம் போய் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பார். இதற்கான ஆன்சர் சொல்லிட்டேன். 1, 3 சரி, 2 தவறு. ஓகேங்களா. அடுத்த 6வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபை மற்றும் சுதந்திரம் பெறுதல் குறித்து ஒரே வழி என்ற தலைப்பில் எழுதியவர் யார்? ஒரே வழி என்ற தலைப்பில் எழுதியவர் யார்? மகாத்மா காந்தி. யாரு? மகாத்மா காந்தி. இது எந்த இதழில் எழுதப்பட்டதுன்னா ஹரிஜன் இதழ். எந்த இதழ்? ஹரிஜன் இதழ். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1939 நவம்பர் 19 தான் காந்தி எழுதியிருப்பார். எந்த இதழில்? ஹரிஜன் இதழில். என்ன தலைப்புன்னு பாருங்கள். சுதந்திரம் பெறுதல் குறித்து ஒரே வழி, அரசியல் நிர்ணய சபை மற்றும் சுதந்திரம் பெறுதல் குறித்து ஒரே வழி எனும் தலைப்பில் எழுதியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து 7வது கேள்வி. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். கூற்று. 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஆகஸ்ட் நன்கொடை அறிவிக்கப்பட்டது. காரணம், பிரிட்டிஷ் அரசு இந்திய மக்களை சமாதானப்படுத்தி போரில் அவர்களின் ஒத்துழைப்பை பெற முயன்றது. அதாவது ஆகஸ்ட் நன்கொடைனா என்னன்னா, 2ஆம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கும். அந்த சமயத்தில் பிரிட்டிஷ் அரசு இந்திய மக்களை கேட்காம, அதாவது இந்திய தலைவர்களை கேட்காமலேயே 2ஆம் உலகப் போரில் இந்தியாவை ஈடுபடுத்துகிறோம். அதனால் தலைவர்கள்லாம் ரொம்ப அதிருப்திக்கு உள்ளாகிடுவாங்க. ரொம்ப அதிருப்திக்கு உள்ளாகி அவங்க தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்ய, காங்கிரஸ் தலைவர்கள் அமைச்சர் பதவிகள்லாம் ராஜினாமா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. கடும் எதிர்ப்புகளையும் தெரிவிப்பாங்க. அதனால் பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணணும், இவங்களை சமாதானப்படுத்தணும். அதனால் இவங்களுக்கு எதனா சலுகை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆகஸ்ட் நன்கொடையை கொடுக்கும். இது 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கேன். சரியான தப்பு. 1940 தான் இந்த ஆகஸ்ட் நன்கொடை வழங்கப்படும். ஓகேங்களா.
அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. கூற்று தவறு, காரணம் சரிதான். இந்த ஆகஸ்ட் நன்கொடையை இந்திய தலைவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள்னா இல்லை, இந்திய தலைவர்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 8வது கேள்வி, ஆகஸ்ட் நன்கொடை குறித்து மகாத்மா காந்தியின் கருத்து. ஆகஸ்ட் நன்கொடை குறித்து மகாத்மா காந்தியின் கருத்து என்னவாக இருந்தது? சரி, இது ஆகஸ்ட் நன்கொடை இல்லை, கிரிப்ஸ் தூதுக்குழு குறித்து மகாத்மா காந்தியின் கருத்து. இதை மாற்றிக்கோங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு, இது கிரிப்ஸ் தூதுக்குழு. கிரிப்ஸ் தூதுக்குழு குறித்து மகாத்மா காந்தியின் கருத்து. இந்திய சுதந்திரத்தின் முதல் படி கிரிப்ஸ் தூதுக்குழு என கூறினார். கிரிப்ஸ் தூதுக்குழு எல்லாத்துலேயுமே கிரிப்ஸ் தூதுக்குழு மாற்றிக்கோங்க. ஆகஸ்ட் நன்கொடை அல்ல, கிரிப்ஸ் தூதுக்குழு. கிரிப்ஸ் தூதுக்குழு ஒரு திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று விமர்சித்தார். இந்திய சுயாட்சி நோக்கி எடுத்த சிறந்த முடிவு என பாராட்டினார். இந்தியர்களின் முழுமையான சுதந்திர கோரிக்கையை நிறைவேற்றியதாக கூறினார். இதில் காந்தி என்னன்னு சொன்னார்? திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று விமர்சித்தார். அதே போல் கிரிப்ஸ் தூதுக்குழுவோட அறிக்கை பறித்து நேரு கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளானேன் என்று பதிவு செய்திருப்பார். அது என்ன கிரிப்ஸ் தூதுக்குழுனா? கிரிப்ஸ் தலைவி, அதாவது கிரிப்ஸ் அவருடைய முழு பேர் என்னன்னா ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ். சார் ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ் இவர் தலைமையில் ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழு எதற்காக அமைக்கப்படும்னா, இவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கலாமா, அரசியல் நிர்ணய சபை அமைக்க அனுமதி தரலாமா, இது விவாதிக்க தான் ஒரு குழு அமைச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த குழு என்ன சொல்லுன்னா, 2ஆம் உலகப் போருக்கு பின் உங்களுக்கான சுதந்திரம் தரப்படும், அதே போல் அரசியல் நிர்ணய சபை அமைக்க அனுமதி தரப்படும் சொல்லிட்டு இந்த குழு ஒரு அறிக்கையை தரும். இந்த அறிக்கை எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை போல தான் இருக்கணும். ஏன்னா 2ஆம் உலகப் போரில் அவங்க ஜெயிப்பாங்களே இல்லையான்னு தெரியல. அவங்க எப்படி நம்மளுக்கான சுதந்திரத்தையும் அரசியல் நிர்ணய சபை தர முடியும்? அதனால் இது எல்லாமே எங்களுக்கு முன்னாடியே வேண்டும் சொல்லிட்டு இந்தியர்கள் சொல்லுவாங்க. அதனால தான் இதை காந்தி படிச்சுட்டு பின் தேதியிட்ட வங்கியின் காசோலை என்று விமர்சனம் செய்வார். நேருவும் கடுமையான மன உளைச்சலுக்கு உள்ளானேன் என்று இந்த அறிக்கையை படிச்சுட்டு சொல்லுவார். ஓகேங்களா? ஆப்ஷன் சி தான் ஆப்ஷன் பி தான் சரி. திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று விமர்சனம் செய்வார். 9வது கேள்வி, இடைக்கால அரசாங்கம் அமைப்பை சார்ந்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 1. 1946 ஜூன் 15 அன்று அரச பிரதிநிதி இடைக்கால அரசை அமைக்க 14 பேருக்கு அழைப்பு விடுத்தார். 1946 செப்டம்பர் 1 அன்று ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. இடைக்கால அரசாங்கம் ஏன் அமைக்கப்படும் சொல்லிடுறேன். அதாவது இவங்க பல்வேறுபட்ட கோரிக்கைகள் வைப்பாங்க. 1919 1939 ஹரிஜன் இதழில் காந்தி ஒரே வழி தலைப்பில் எழுதுவார்ல, பல்வேறுபட்ட கோரிக்கைகள் வைப்பாங்க. அதே போல் பிரிட்டிஷும் நிறைய சலுகைகள், அதாவது ஆகஸ்ட் நன்கொடை, கிரிப்ஸ் தூதுக்குழு இது போல் சலுகைகளை கொடுக்கும். ஆனால் இந்தியர்கள் நிராகரிச்சிருவாங்க. கடைசியாக கேபினெட் அமைச்சரவை குழு தங்களுக்கான அரசியல் நிர்ணய சபை அமைக்க அனுமதி கொடுத்துருவாங்க. 1946 அது வரைக்கும் நம்ம இந்தியாவை ஆட்சி செய்யணும்ல, அதனால் ஒரு இடைக்கால அரசாங்கம் அமைக்க ஒரு 14 பேருக்கு அழைப்பு விடுப்பாங்க. அதன்படி 1946 ஜூனில் தான் அந்த அழைப்பு, ஜூன் 15 அழைப்பு விடுக்கிறாங்க. அதன்படி 1946 ஜூலை மற்றும் ஆகஸ்டில் தேர்தல் நடக்கும். தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்படும். செப்டம்பர் 1 நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்படும் சொல்லியிருக்கேன், தப்பு. செப்டம்பர் 2. அப்போ தவறானது 2 மட்டும் தவறு. ஆப்ஷன் பி 2 மற்றும் தவறு. ஓகேங்களா? அதாவது இடைக்கால அரசாங்கம் ஏன் அமைச்சாங்கன்னு உங்களுக்கு ஒரு சுருக்கமாக சொன்னேன், அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10வது கேள்வி, இந்தியாவிற்கு 1946 மார்ச் மாதத்தில் வந்த தூதுக்குழுவில் கீழ்கண்டவர்களில் யார் உறுப்பினராக இருந்தனர்? தூதுக்குழுவில் இது கேபினெட் அமைச்சரவை குழு, அதாவது கேபினெட் குழு தான், கேபினெட் அமைச்சரவை குழு.
இந்தியாவிற்கு 1946 மார்ச் மாதத்தில் வந்த அந்த கேபினெட் தூதுக்குழுவில் கீழ்க்கண்டவற்றில் யார் உறுப்பினராக இருந்தனர்? லார்ட் மவுண்ட்பேட்டன், மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன்லாம் படித்து பாருங்கள், நான் ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் சொல்லிடுறேன். பெட்டிக் லாரன்ஸ், சர் ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். இவங்க 3 பேரும் தான் அந்த கேபினெட் குழுவில் உறுப்பினராக இருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி. 11வது கேள்வி, அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர் எண்ணிக்கையை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர் எண்ணிக்கை. இப்போ நம்மளுக்கான அரசியல் நிர்ணய சபை அமைக்க அனுமதி கொடுத்துட்டாங்க. யார் கொடுத்தது? இந்த 3 பேர் தான் அந்த அனுமதியை கொடுப்பாங்க. அதன்படி அந்த உறுப்பினர்கள் பற்றிய இந்த கேள்வி இது. 1 பாருங்க, அரசியல் நிர்ணய சபையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389. 2 சுதேச உறுப்பினர்களுக்கு 292 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. 3 மாகாண பிரதிநிதிகளுக்கான இடங்கள் 93 ஆகும். மாகாண முதன்மை ஆணையர்களுக்கு 4 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. சரியா? இதில் 1, 4 மட்டும்தான் சரி. 2, 3 தப்பு. என்ன தப்புனா, சுதேச உறுப்பினர்களுக்கு 93 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. மாகாண பிரதிநிதிகளுக்கு 292 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். இது 2த்தையும் அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். இந்த தேர்தல் எப்படி நடத்துனா, மறைமுக தேர்தல் மூலம் நடக்கப்படும். இந்த உறுப்பினர்கள் தேர்வு எப்படி நடத்தப்பட்டதுன்னா, மறைமுக தேர்தல் மூலம் தான் நடத்தப்பட்டாங்க. அதே போல் மாகாணங்கள் மற்றும் சுதேச பகுதிகளிலிருந்து ஒரு 10 லட்சம் பேருக்கு ஒரு உறுப்பினர் என்ற விகிதத்தில் தான் தேர்ந்தெடுப்பாங்க. 10 லட்சம் பேருக்கு ஒரு உறுப்பினர் என்ற விகிதத்தில் தான் அந்த உறுப்பினர்களை தேர்வு செய்வாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நோட் பண்ணிங்க. அதே போல் மாகாண முதன்மை ஆணையர்களுக்கு 4 இடங்கள் சொல்லலை. அந்த 4 இடங்கள் எதுனா, டெல்லி, அஜ்மீர், மேர்வாரா, கூர்க், இந்த பகுதி தான் அந்த 4 இடங்கள். ஓகேங்களா? என்ன ஆன்சர் சொன்னேன்? 1, 4 தான் சரி, 2, 3 தப்பு. ஓகேங்களா? மாற்றி கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க, 12வது கேள்வி, அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர் விவரங்களை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். சுயேட்சை உறுப்பினர்கள் 15 பேர் இருந்தனர். சுயேட்சை உறுப்பினர்கள் 15 பேர் இருந்தனர். சரியா? அதே போல் மதராஸ் மாகாணத்தை சேர்ந்த பிரதிநிதிகள் 49 பேர். பெண்கள் ஒரு 15 பேர் இருந்தனர். சரியானா? சரி, பெண்கள் 15 பேர் இருந்தாங்க தான். அதே போல் மதராஸ் மாகாணத்திலேருந்து ஒரு 49 பேர் இருந்தாங்க. சுயேட்சை உறுப்பினர்கள் 15 பேர் இருந்தாங்க. இப்போது இதற்கான ஆன்சர் பாருங்கள், அனைத்துமே சரிதான். இதற்கான ஆன்சர் அனைத்துமே சரிதான். இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், எந்தெந்த கட்சியிலேருந்து எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு. இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து மொத்தம் 208 பேர் இருந்தாங்க. இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து 208 பேர் இருந்தாங்க. முஸ்லீம் லீக்கிலிருந்து 73 பேர் இருந்தாங்க. 73 இடங்கள். முஸ்லீம் லீக்கு 73 இடங்கள் கொடுக்கும். சுயேட்சைக்கு 15 இடங்கள். மதராஸ் மாகாணத்திலிருந்து 49 பேர் இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். பெண்கள் 15 பேர் இருந்தாங்க. இதெல்லாமே டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் மதத்தின் அடிப்படையை பிரித்தா எப்படி உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு பார்க்கலாம். மதத்தின் அடிப்படையில் இந்த உறுப்பினர்கள் ஒவ்வொரு மதத்திலிருந்தும் எத்தனை பேர் இருந்தாங்க? இந்துக்கள் ஒரு 163 பேர் இருந்தாங்க. இந்துக்கள் சார்பு 163 பேர் இருந்தாங்க. முஸ்லீம்கள் சார்பில் ஒரு 80 பேர் இருந்தாங்க. தாழ்த்தப்பட்ட பிரிவினர் 31 பேர் இருந்தாங்க. கிறிஸ்துவர்கள் ஒரு 6 பேர், இந்திய கிறிஸ்துவர்கள். இது போல் மதத்தின் அடிப்படையிலும் பிரிக்கலாம். அதே போல் பழங்குடிகள், ஆங்கிலோ இந்தியர்கள், பார்சிகள் என்று நிறைய மதத்தின் அடிப்படையிலும் உறுப்பினர்கள் இருந்தாங்க. இதற்கான ஆன்சர் அனைத்துமே சரிதாங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 13வது கேள்வி, அரசியல் நிர்ணய சபையின் அதிகாரப்பூர்வ முத்திரை எது? அரசியல் நிர்ணய சபையின் அதிகாரப்பூர்வ முத்திரை எது? யானை தான். யானை சின்னம் தான் அதிகாரப்பூர்வ முத்திரை. 14 அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் தொடர்பாக சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். முதல் கூட்டம் தொடர்பாக சரியான
கூற்று. 1. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 அன்று நடைபெற்றது. 2. முதல் கூட்டத்தில் 211 உறுப்பினர்கள் பங்கேற்றனர். 3. முஸ்லிம் லீக் முதல் கூட்டத்தை புறக்கணிக்கவில்லை. முஸ்லிம் லீக் முதல் கூட்டத்தை புறக்கணிக்கவில்லை. சரியா? இதில் எது சரி? 1, 2 சரி. இதில் 1, 2 சரி. 3 தப்பு. முஸ்லிம் லீக் புறக்கணித்தது, முதல் கூட்டத்தை புறக்கணித்தது. இப்போ நம்ம எது வரைக்கும் நகர்ந்து வந்திருக்குன்னு பாருங்களேன். கேள்விகளை பார்க்க சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய கோரிக்கைகள் வைத்தாக, கோரிக்கையின் அடிப்படையில் அவங்க நம்மளுக்கு ஆகஸ்ட் நன்கொடை, கிறிஸ்துவ குழுவினுடைய அறிக்கை, அதே போல் கேபினெட் அமைச்சரவை குழுவின் மூலம் அரசியல் நிர்ணய சபை அமைக்க அனுமதி கொடுத்துட்றாங்க. நம்ம உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுத்துட்டோம். உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து கூட்டங்களும் நம்ம நடத்துகிறோம். அதன்படி தான் இந்த கேள்வி அமைந்திருக்கு. முதல் கூட்டம் தொடர்பாக இந்த கேள்வியை கேட்டிருக்கோம். இதில் முஸ்லீம் லீக் கூட்டத்தை புறக்கணித்தது, இங்கே புறக்கணிக்கவில்லைன்னு சொல்லியிருக்கோம். தப்பு. ஓகேங்களா? முதல் கூட்டம் எப்போ நடந்தது? சரி. அதே போல் அரசியல் நிர்ணய சபை எப்பொழுது கூட்டப்பட்டதுன்னா அரசியல் நிர்ணய சபை எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 1946 டிசம்பர் 6. ஓகேங்களா? முதல் கூட்டம் டிசம்பர் 9. அந்த சபை எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா டிசம்பர் 6 தான் அந்த சபை வந்து ஆரம்பிக்கப்பட்டது. கூட்டம் வந்து டிசம்பர் 9 முதல் கூட்டம் கூட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? பங்கேற்ற உறுப்பினர்கள் 211 உறுப்பினர்கள் தான் பங்கேற்பாங்க. அடுத்து, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவரை பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடு. தற்காலிக தலைவரை பற்றிய சரியான கூற்று படிச்சு பாருங்க. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, இவர் தான் தற்காலிக தலைவர். இவரை பரிந்துரை செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. காந்தியா, ஜேபி கிருபாலினியா, ராஜேந்திர பிரசாத்தா, மவுண்ட் பேட்டனா? யாருன்னா ஜேபி கிருபாலினி தான் பரிந்துரை செய்திருப்பாங்க. ஏன் சச்சிதானந்த சின்ஹாவை பரிந்துரை செய்திருப்பாங்கன்னா, அவர் தான் அந்த கூட்டத்திலேயே மிகவும் வயதான ஒரு தலைவராக இருந்திருப்பார். அதனால் அவரை தற்காலிக தலைவராக போடலான்னு சொல்லிட்டு ஜேபி கிருபாலினி பரிந்துரை செய்திருப்பாங்க. ஓகேங்களா? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து 16வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபையின் 2வது கூட்டத்தில் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? அரசியல் நிர்ணய சபையின் 2வது கூட்டத்தில் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் நிரந்தர தலைவராக தேர்வு செய்யப்பட்டார். 2வது கூட்டம் எப்பொழுது கூட்டப்பட்டது? முதல் கூட்டம் டிசம்பர் 9ன்னு சொன்னோம். 2வது கூட்டம் வந்து டிசம்பர் 11, 1946 டிசம்பர் 11 தான் 2வது கூட்டம் கூட்டப்பட்டது. இதில் நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அதே போல் அவருக்கு துணையாக 2 துணைத் தலைவர்கள் தேர்ந்தெடுப்பாங்க. 2 துணைத் தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. எஸ்ஜி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி. எஸ்ஜி முகர்ஜி, விடி கிருஷ்ணமாச்சாரி என்ற 2 துணைத் தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே. அடுத்து 17வது கேள்வி பார்க்கலாம். அதே போல் 3வது அரசியல் நிர்ணய சபை கூட்டம் எப்பொழுது கூடப்பட்டுன்னு கேட்டாங்கன்னா 1946 டிசம்பர் 13. 1946 டிசம்பர் 13 தான் இந்த 3வது கூட்டம் கூட்டப்படும். இந்த கூட்டத்தில் தான் நேரு அவர்கள் குறிக்கோள் தீர்மானத்தை முன்வழிவார். அதாவது குறிக்கோள் தீர்மானம் என்பது என்னன்னா, முன்னுரை பற்றியது தான் குறிக்கோள் தீர்மானம். இதை வந்து சில மாற்றங்கள் செய்து இந்த குறிக்கோள் தீர்மானத்தை 1950 நமக்கு முகப்புரையாக சேர்த்திருப்பாங்க. இதை வந்து எப்பொழுது ஏற்றுக்கொண்டார்கள்னா, இந்த குறிக்கோள் தீர்மானத்தை 1947 ஜனவரி 22 இந்த குறிக்கோள் தீர்மானத்தை வந்து அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டிருக்கும். ஆனால் நம்மளுக்கு முகவுரையை வந்து 1950 வெளியிடுவாங்கள்ல, அப்போது இதை சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து 3வது கூட்டத்தில் நடைபெறும் முக்கியமான தகவல்கள் இது எல்லாமே. அடுத்து 17வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபையின் சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யார்? BN ராவ். சட்ட ஆலோசகர் BN ராவ். 18வது கேள்வி. அரசியல் நிர்ணய சபையின் குறிக்கோள் தீர்மானம் குறித்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கும். இப்போ தான் சொன்னேன். 1946 டிசம்பர் 13 அன்று ஜவஹர்லால் நேரு அரசியல் நிர்ணய சபையில் குறிக்கோள் தீர்மானத்தை முன்வைத்தார். 2. குறிக்கோள் தீர்மானம் 1950 ஜனவரி 22 அன்று ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அத்தீர்மானத்தின் திருத்தப்பட்ட வடிவமே இந்திய அரசியலமைப்பின் முகப்புரையானது. இதில் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க.
1, 3 சரி, 2 தப்பு. என்ன தப்பு? 1950 ஜனவரி 20 ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது அரசியல் நிர்ணய சபையால். சொன்னது தப்பு. 1947 ஆல்ரெடி சொன்னேன். 1947 ஜனவரி 22 தான் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டிருக்கும். ஆனா, நம்மளுக்கு வந்து முகவுரையில 1950 அன்று வெளியிடும்போது தான் முகவுரையில நமக்கு வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? 2த்தையும் கன்ஃப்யூஷன் பண்ணிக்காதீங்க. நிர்ணய சபை எப்போது ஏற்றுக்கொண்டதுன்னா 1947 ஜனவரி 22. 1947 1946 டிசம்பர் 13 நேரு அவர்கள் தாக்கல் செய்வார். அடுத்த 1 மாதம் தான் பாருங்க. 46 டிசம்பர் இது. அதேபோல 1947 ஜனவரி இது. ஓகேங்களா? அந்த 1 மாதத்திலேயே அரசியல் நிர்ணய சபை இத ஏற்றுக்கொண்டிருக்கும். அப்போ 1, 3 சரி, 2 தப்பு. போட்டு குழப்பிக்காதீங்க. 19வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கும் பணியின் போது அரசியல் நிர்ணய சபையால் அமைக்கப்பட்ட குழுக்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனை? குழுக்கள். அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க ஒரு குழுக்கள் அமைப்பாங்க. அந்த குழுக்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்குறாங்க. மொத்தம் 23 குழுக்கள். மொத்தம் 23 குழுக்கள். பெரிய குழுக்கள் 8, சிறிய குழுக்கள் 15. பெரிய குழுக்கள் 8, சிறிய குழுக்கள் 15 என 23 குழுக்கள் அமைத்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவாங்க. கீழ்கண்ட குழுக்கள் மற்றும் தலைவர்கள் பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடுக்கவும். பொருத்தம் இல்லாததை தேர்ந்தெடுக்க. 1. அடிப்படை உரிமைகள் குழு ஜவஹர்லால் நேரு. அடிப்படை உரிமைகள் குழு ஜவஹர்லால் நேரு. 2. சிறுபான்மையினர் குழு ராஜேந்திர பிரசாத். சிறுபான்மையினர் குழு ராஜேந்திர பிரசாத். 3. பழங்குடியின மற்றும் விலக்கப்பட்ட பகுதிகள் குழு ஏ.வி. தக்கர். மாநிலங்களுக்கு இடையான உறவுகள் குழு ஜவஹர்லால் நேரு. இதில் பொருத்தம் இல்லாதது கேட்டிருக்காங்க. இதில் பொருத்தம் இல்லாதது சிறுபான்மையினர் குழுன்னு சொல்லியிருக்கான்ல ராஜேந்திர பிரசாத். இது தப்பு. சிறுபான்மையினர் குழு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் தலைவராக இருப்பார். சிறுபான்மையினர் குழுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல். அதே போல் வரைவு குழுக்கு தலைவராக இருந்தவர் யார்? அம்பேத்கர். ரொம்ப முக்கியம். மாகாண அரசமைப்பு குழுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு. மாகாண அரசியலமைப்பு குழுக்கு ஜவஹர்லால் நேரு தலைவராக இருப்பார். அடுத்து பாருங்க 21. அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினரான பி.எல். மிட்டர் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து அவரின் பதவிக்கு யார் நியமிக்கப்பட்டார்? இந்த வரைவு குழுவில் ஒரு 7 பேர் கொண்டு தான் அந்த வரைவு குழு உருவாக்கப்படும். அந்த 7 பேர் தான் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிப்பாங்க. அந்த 7 பேரில் ஒருத்தவர் தான் இந்த பி.எல். மிட்டர். இவருக்கு உடல்நிலை மோசமடைஞ்சிரும். அதனால் ஒரு தலைவரை நியமிப்பாங்க. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அவர் பதவிக்கு இது எம். மாதவராவ் தான் அந்த நபர். அந்த 7 பேர் இருக்காங்கல்ல, அவங்க யார்? பி.ஆர். அம்பேத்கர், இவர் தான் தலைவர். என். கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி, டாக்டர் கே.எம். முன்ஷி, ஷயத் முகமது ஷாதுல்லா, பி.எல். மிட்டர், டி.பி. கிருஷ்ணமாச்சாரி. இதில் பி.எல். மிட்டருக்கு உடல்நிலை சரியில்லாத என். மாதவராவை நியமிப்பாங்க. கிருஷ்ணமாச்சாரி இறந்ததால் கைத்தான் இறந்ததால் தான் கிருஷ்ணமாச்சாரியை நியமிப்பாங்க. ஓகேங்களா? இந்த 7 பேரையும் ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 22வது கேள்வி. அரசியலமைப்பு சட்டத்தின் மீது 2ஆம் வாசிப்பு எப்பொழுது தொடங்கியது? அதாவது வரைவுக்குழு அமைப்பு அரசியலமைப்பு சட்டத்தையும் எழுதி முடிச்சிருவாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி முடிச்சுட்டு அப்படியே ரிலீஸ் பண்ண முடியுமா? முடியாது. சட்டமன்றத்தில் நம்ம வாசிப்புக்கு உட்படுத்தணும். அதை சட்டமன்றத்தில் உட்படுத்தி அதில் திருத்தங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? அந்த அடிப்படையில் தான் இந்த கேள்வி அமைந்திருக்கு. அரசியலமைப்பு சட்டத்தின் மீது 2வது வாசிப்பு எப்பொழுது தொடங்கி எப்பொழுது முடிவுற்றது? ஆப்ஷன் படிங்க, நான் ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். ஆன்சர் பாருங்க. 1948 நவம்பர் 17 முதல் 1949 அக்டோபர் 17 வரை. 1949 அக்டோபர் 17 வரை. முதல் வாசிப்பு எப்பொழுது நடைபெறும்? தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். முதல் வாசிப்பு 1948
நவம்பர் 9 தான் முதல் வாசிப்பு. 1948 நவம்பர் 9 முதல் வாசிப்பு. 2வது வாசிப்பு நவம்பர் 17 அக்டோபர் 17. அப்போ 3வது வாசிப்பு எப்போனா 1949 நவம்பர் 14. 49 நவம்பர் 14 தான் 3வது வாசிப்பு. இந்த 3 வாசிப்பிலிருந்து கேள்விகள் இடம்பெறும். இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வரைவுக்குழு அறிக்கையில் மொத்தம் எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன? இந்த 3 வாசிப்பிலும் கிட்டத்தட்ட எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு? நம்ம வரைவுக்குழியும் ரெடி பண்ணியாச்சு. அதை வாசிப்புக்கும் உட்படுத்திட்டோம். அப்போ எத்தனை திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது? 7635 திருத்தங்கள் முன்வைப்பாங்க. இந்த திருத்தங்கள் முன்வைத்த பிறகு அவங்க எத்தனை திருத்தம் செஞ்சுருப்பாங்கன்னா 2473 திருத்தங்களை அவங்க செய்திருப்பாங்க. 7635 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு 2473 திருத்தங்கள் செய்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? தேசிய கொடி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜூலை 22, 1947. சரியா? சரி. தேசிய கீதம் ஜனவரி 24, 1950. இதுவும் சரி. தேசிய பாடல் ஜனவரி 24, 1900. இதுவும் சரி. தேசிய சின்னம் ஜனவரி 26, 1950. இது மட்டும் தப்பு. ஓகேங்களா? இது 3மே சரிதான். அடுத்து 25வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க மொத்தம் எத்தனை காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் பாருங்க. ஆப்ஷனை நீங்க படிங்க. ஆன்சர் நான் சொல்றேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க மொத்தம் எத்தனை காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் பாருங்க. 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள். 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது 395 விதிகள் இருந்திருக்கும். 22 பகுதிகள் இருந்திருக்கும். 11 அட்டவணைகள் அதெல்லாம் இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்த அமைப்பில் தான் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டகம் நமக்கு தயாராகி வெளியிட்டிருப்பாங்க. ஓகே நண்பர்களே, 25 கேள்விகள் பார்த்தோம். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் எதனா சொல்லணுன்னாலும் எனக்கு சொல்லலாம். ஓகேங்களா? நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.